வணக்கம். நான் பலாலை வடக்கு கடத்தோல் சங்கத்தில் முதல் நிர்வாகத்தில் இருந்தால் செயலாளராக 4 வருஷம் இருந்தாங்க. இப்போ நாங்கள் இருந்த காலத்திலையும் இதே சம்பவங்கள் களவு பிரச்சனை நிறைய நடந்திருக்கு. அப்போ எங்கள் சங்கத்திலேயே நாங்கள் ஒரு சட்டமூட்டை போட்டு வச்சுருக்கோம். கடலில் களவு செய்து பிடிபட்டால் அவர் இங்கே தொழில் செய்யலாது, தொழில் செய்யலான்னு சங்கத்தில் நாங்கள் முதலே அதை அப்படி ஒரு சட்டம் உண்டு, சங்க ஜாப்பில் இருக்குது. அப்போ தண்டனை சட்ட இதில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் யாரோடையும் தனிப்பட்ட விரோதமோ ஒருத்தருக்குமே இல்லை. இது எங்களோட கிராமத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதாக இந்த களவு பிரச்சனைகள் அது இருக்கக்கூடாது. இது ஊரில் நடக்கிற களவை தாண்டி கடலில் போய் ஒரு களவு செய்யப்படுதுன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தத்துக்கும் பாதிப்பு. இப்போ அவையில் இப்போ களவு எடுக்கிறவைகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை விட ஒட்டுமொத்தமாக நாங்களும் கடத்தொழில் செய்யலாம், நிம்மதியாக போய் நாங்கள் தொழில் செய்யலாம். ஏன்னு சொன்னால் கடலில் இருக்க பாதிக்கப்படுறது நாங்களும் தான். இப்போ எங்கே இருந்து போய் அங்கே அடித்து வட்டி கொத்தி செய்ய அங்கேருந்து வாரவனும் மாத்திரத்தில் எங்களையும் அடித்து வட்டி கொத்தி செய்யலாம். அப்போ இதால் தான் ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கு இந்த அவசர கூட்டம் கூடினது காரணமும் இந்த இப்போ அப்படியான பிரச்சனையிலேருந்து இதுக்கு ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும்ன்றாக்க தான் இன்றைக்கு போலீஸையும் கூப்பிட்டு நாங்கள் அதுக்கான முடிவு எடுத்திருக்கிறோம். மற்றபடி இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களில் நிறைய போட்டிருக்கணும். அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை. ஏன்னா நாங்கள் நிறைய போட்டாக்களோட நேரடியாக சில பேரோட நான் கோல் பண்ணி கதைச்சிருக்க வேண்டாம், நீங்கள் போட்டோ தவறுண்டே கடத்தொழில் அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது கூட ஒரு எங்களோட அமைப்பை கொஞ்சம் இப்போ கடத்தொழில் கடலில் இருக்கிற பிரச்சனைக்கு கடத்தொழில் அமைப்பு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ நியூஸ் போடுறாக்கள் அதை அதில் இருக்கிற பிரச்சனையில் கேட்கலாம். இப்போ நீங்கள் அணுகினா தான் அதுக்குரிய தகவல் உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களோட ஒரு ட்ரெண்டிங்குக்காகவும் மக்கள்கிட்ட பிரச்சனை சமூக ஊடகங்களுக்கு ஒரு தங்களை ஒரு ட்ரெண்டிங்குக்காக தான் இப்போ போய்கொண்டிருக்கிற மாதிரி எல்லா நியூஸ்லையும் பிறகு இப்போ அமைச்சர் கண்டனம் வச்சு அன்றைக்கு நேற்று அந்த காலையிலேயும் நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட எதிராக இந்திய மீனவர்கள் தொப்புள்களோடைய உறவு ஆனால் இங்கே இப்படி செய்து போட்டினோம்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சும்மா தங்கட அரசியல் ஆவதுக்காகவும் தங்கட வாய்க்கு வந்த விதமாக தான் கதைச்சு கொண்டிருக்கணும். நம்முடைய சம்மேளனத்திலிருந்து கூட எல்லாரும் பேட்டி கொடுக்கணும், யாழ் கூட மையத்துக்கு போய் பேட்டி கொடுக்கணும் என்ற இதை ஒரு இந்த ஒரு இதை வச்சு தங்கட இதை கதைச்சு கொண்டிருக்கணும். ஆனால் உண்மைத்தன்மை களவல பிடிபட்டது. ஏனண்டா நாங்கள் இன்றைக்கு மனவருத்தப்புறம் எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயத்தை சொல்லினோம், செய்தது பிழையா இருந்தாலும் இப்படி அடித்தது பிழையல். இது இதே சம்பவம் இந்தியாவில் இருக்கிறவியல் எங்கட மீனவரால் வெட்டுப்பட்டு காயப்பட்டு இருக்க இப்போ இன்றைக்கு இங்கேருந்து துடிக்கிற துடிப்பு அந்த அங்கத்தை மக்களும் துடிச்சிருப்போம். தங்கட புருஷனார வெட்டைக்கையும் தங்கட தகப்பன வெட்டைக்கையும் நாங்கள் இப்போ வேதனைப்படுற மாதிரி தான் அங்கேயும் வேதனைப்பட்டிருப்போம். அப்போ இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அப்போ நாங்கள் இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்கு எதிராகவோ இல்லை அவையில் இருக்கிற பழைய பகை அப்படி இப்படி எந்த வித இதுவும் இல்லை. இப்போ இந்த களவு என்றது எல்லாரையும் பாதிக்கிற வழியாக நாங்கள் இதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக திரண்டு இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று தான் நாங்கள் இதை கூடியிருக்கிறோம். குற்ற சங்கத்திலேருந்து கதைக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தது, அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். என்னென்னா இப்போ நீங்கள் எல்லோரும் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எங்களோட ஊரில் இருந்து இந்தியாவுக்கு இந்திய மீனவ படகுகளை அடித்து பொருட்களை களவெடுக்கிறதுக்கு போன இடத்த இந்தியா மக்கள் மீனவர் பிடிச்சு கொண்டு போனது அவையில. அப்போ அதை பிடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு இங்கே பெரிய பிரச்சனைகள் எழுப்பினது என்னென்னா, இது தாங்கள் தொழிலுக்கு தான் போனது, தூண்டிக்கு தான் போனது, தாங்கள் சாப்பாடு கேட்க போனாங்கள், தாங்கள் அதை பற்றி இதண்டையில் அவையெல்லாம் எங்களுக்கு அடித்தவைன்னு சொல்லினேன். 2016ஆம் ஆண்டு இது நாங்கள் மீளக்குடியமர வந்த இடம் இது. 2017 இருந்து இப்படி சம்பவங்கள் நடக்குது, நிறைய போலீஸில் கேஸுகளும் இருக்குது. இவைகள் தொடர்ந்து இந்த செயற்பாட்டை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நாங்களும் போலீஸில் போடுறது மக்கள், நாங்கள் ரெண்டில் இல்லை எல்லா மக்களும் தான் போலீஸில் கொடுக்குறதும் பேருந்தாவியல் வெளியில் வாரதும் திரும்ப போய் களவெடுக்கிறதும். இப்போ 3 மாதத்துக்கு முன்னுக்கும் எங்களோட கடத்தொழிலாளர் கூட்டுறவு தலைவர் அவையின் நிர்வாகக்காரர் ஒரு 3.5 போல அவையின் படகை கையும் மையமாக பிடிச்சவை சாமானோட களவெடுத்து கொண்டு வந்த இடத்த பிடிச்சும் போலீஸில் கொடுத்தது. இதுக்கான நடவடிக்கைகள் போலீஸிலிருந்து எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுக்காதால தான் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்குது தான். அப்போ எங்கட சங்க தலைவர் போய் பிடிச்ச போலீஸில் கொடுத்தும் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. இப்போ அவே தூண்டிக்கு போகணுன்னு சொன்னது, ஆனால் கடற்கரையில் வந்த போட்டியில் தூண்டிப்பட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ப்ரூவா எல்லாருக்குமே தெரியும். எங்கட எல்லாரையும் நீங்கள் கேட்டால் தெரியும். மக்கள் இப்போ மக்கள் சார்பாக நான் கதைக்கிறேன்ன்றதுக்காக நான் சொல்லல, எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அவன் குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லை. ஒரு உறவு இன்றைக்கு எல்லாரும் உறவுகள்லாம், நாங்கள் எல்லாரும் உறவு தான், அவைகளுக்கும் உறவு தான். இன்றைக்கு எல்லாரும் அவையில் ஒதுக்கி வச்சிருக்கணும்டா என்னன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆகவே இது திட்டமிட்டு மக்கள் அவையில் ஒதுக்கி வைக்கணுமன்றதுக்காகவோ அவங்க தனிப்பட்ட பகையிலையோ ஒன்றும் செய்யலை. ஏன்னா இவன் செய்கிறதா ஊர் மக்களால்
முடியாமல் கிடக்கு. இந்தியனையும் கலவ போகுதா, இங்கேயும் கலவ போகுதா? சரியோ, அப்போ அதால தான் மக்கள் இன்றைக்கு கூடி இதுக்கு இவ்வளவு நாளை நாங்கள் போகிறதும் பாரதும் இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறபடியா இன்றைக்கு திட்டவட்டமாக ஒரு முடிவு எடுக்கணும்ன்றதுக்காக எல்லா மக்களும் கூடி இப்போ ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 மணிக்கு போனாங்க இல்லை, 9 மணிக்கு நைட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு போனாங்க. போய் அங்கே இன்ட்ரியை போட்டால் இன்ட்ரி எடுத்து போட்டு இப்படி வீடியோ இருக்கு ஐயான்னு சொல்லி 2 பேர்லேயும் இன்ட்ரியை போட்டுன்னு வந்தேன். வந்து ஒரு மணித்தியாதார திருப்பி கூப்பிட்டு அங்கே போக நான் ரோட்டால் வரைக்கவே 2 பேரும் உள்ளே போனவேன். இன்ட்ரி கொடுத்த 2 பேரும் பொலிசுக்கு உள்ளே போனவேன். போய் ஒரு கொஞ்சம் தான் நாங்கள் இங்கே வீட்டை வந்துட்டு அடிக்கணும் வர சொல்லி அங்கே போனால் இதில் சைன் வைக்க சொல்லிச்சு. நான் என்ன கேட்டேன், நான் இன்ட்ரி பட்டியில் சைன் வைக்க சொல்கிறீங்களா, இது நீங்கள் 2 பேர் முதல்ல 2 சத்தம் போடுறீங்களானா அதுக்காகவே வந்து நிற்கிறேன், நீங்கள் இதில் சைன் ஒன்று வைங்க ஒன்று. அப்போ நான் பிடிக்க 9 மணிக்கு வாங்கணுட்டு நான் வந்துட்டேன். ஃபோனில் வீடியோ எடுத்து நான் ரெக்கார்டு கதைச்சதை போலீஸ் கதைச்சதை பிடிக்க போக அவர் தமிழ் போலீஸ் சொன்னார், ஆமாம் 2 பேரும் சவுத்தியாக போயிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், நான் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை, நான் வெட்டவும் இல்லை, சார் போட்டு அவர் கதைச்சதை நான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க. உடனே ஓஎஸ்சி சார் உள்ளே நின்றவர் தமிழ் போலீஸை போய் கூப்பிட்டு அவர் வந்தார். வந்து நீ என் வீடியோ போட்டேன்னா அவர் கேட்டார். அவர் சொன்னால் நான் அவ வந்தவன் நான் போட்டுறேன், நான் போடையில அவள் வந்த இடத்துல போட்டுனான், நீ கதைக்காமல் போட்டு வருவோன்னா அவள் கேட்டுச்சான். நீ சங்கல வேலை பார்க்கணுன்னா பார், உன்னை வந்து அங்கத்தையும் இந்தியா வந்து வழக்கு போடுது உனக்கு, நீ இதை கேட்குறாக்கு நீ என்ன புருவா. அப்போ தான் 16ஆம் தேதிக்கு நாங்கள் ஒரு கேஸ் பிடிச்சி கொடுத்துறாங்க. அப்போ நாங்கள் கேட்டு அந்த கேஸ் பிடிச்சா இங்கே அந்த கேஸ் அந்த உபகரணம் கொண்டு வந்த பலையன்று சொல்கிறீங்களா எங்கேயாது போலீஸில் ஒப்படைச்சினீங்களா இல்லை? அதுக்கு பிறகு சொன்னார், நீங்கள் போங்கோ, ஓய்சி தந்து விட்டார் நம்பரை, நீங்கள் போங்கோ, இனி ஒரு பிரச்சனை வந்தால் எங்கிட்ட வாங்குவோம். அப்போ நான் சொன்னேன், சார் இப்போ இந்த வீடியோவுக்கு என்ன செய்கிறது, வீடியோ விட்டுருக்கணும், அதை அவர் அழிப்பார், நீ அதை அழிச்சு விடணும், உடனே அவரை கூப்பிட்டு நீ அழிக்கணும். பேருந்து அவர் என்ன சொன்னார் என்றால், இப்போ எங்களோட தம்பி போன இடத்துல ஏதோ கதைச்சிருக்கா, நீ கூட்டத்துக்கு வரக்கூடாது, இந்த தலைவர் நீ கூட்டத்துக்கு